இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. அபி அர்ஜுன் பேரை போடு. எனக்கு என் பசங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? என் உயிர் இருக்கிறதே என் 2 பசங்களுக்காக தான். சரிக்கா. அம்மா, எதுக்கு நீங்க இப்பெல்லாம் ரொம்ப எமோஷன் ஆகுறீங்க? அபிய பத்தி கவலைப்படாதீங்கம்மா. எல்லா ப்ராப்ளம்ஸும் சார்ட் அவுட் ஆயிடுமா. சாப்பிடுங்க. சேது, அக்கா சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நாம நலன் சார் வீட்டுக்கு போகணும். ஏன்கா? டேய், போய் ஆக்சிடென்ட் விஷயமா பேசணும். இல்லனா மரியாதையா இருக்காது. கோவிந்தன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நலன் வீட்டுக்கு நாம ஏன் போகணும்? அவர் ஐசியூல இருக்காருடா. கோவிந்தன் பொண்ணு ஐஸ்வர்யா. முடிஞ்சா அவளை பார்த்து ஆறுதல் சொல்லணும். அப்படியே அர்ஜுன் சத்யா கல்யாண விஷயத்தையும் பேசிடலாம். இன்னைக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணு சேது. அக்கா, இன்னைக்கு ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போனோம் இல்லக்கா? ஆமா, அந்த வேலை முக்கியம்தான். சரி, அப்போ இன்னைக்கு நானும் சுபத்ராவும் போயிட்டு வந்துடுறோம். இந்தாங்க அத்தை. தண்ணி கொடுங்க. இந்தாங்கம்மா. போதுமாம்மா? அம்மா, நானும் ஆபீஸ் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வாங்க 2 பேரும் ஒரே கார்ல போயிடலாம். சரிப்பா. போயிட்டு வரேன் சேது. சரிக்கா. போயிட்டு வரேன். பாய் மாமா. அப்பா, மாமா எப்போ வந்த? இங்க அம்மாவும் புள்ளியும் பாசமலர் சீன் ஓட்டிட்டு இருந்தாங்களே, அப்பவே வந்துட்டேன். ஏய், பாத்து, அது நாமினி பேப்பர்ஸ். இங்க பாருங்க, அத்தை என்ன நடந்தாலும் நாமினி பேர்ல அவங்க புள்ளைங்க பேரை தான் குடுக்கறாங்க. பசங்க பசங்கன்னு உயிரே விடுறாங்க. ஆனா எனக்கு அப்பா நீங்க தானே. எனக்காக இப்ப வரைக்கும் நீங்க என்னப்பா பண்ணிருக்கீங்க? அது ஏய் ஸ்ருதி, நீயும் தாமா. நீயும் எனக்கு இப்ப வரைக்கும் ஒண்ணு செய்யல. ஏய், அப்படியெல்லாம் சொல்லாதடி. உன்னையும் அபியையும் சேர்த்து வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? எதுவும் வேலைக்கெல்லாம் ஆகலல. கடவுள் புண்ணியத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்து பொண்ணு வீட்டுக்காரங்க அபிய பார்க்க வர முடியாம ஆயிடுச்சு. ஒருவேளை வந்திருந்தா அபி மாமா நம்ம கையை விட்டு போயிருப்பார்ல. ஏய், கொஞ்சம் சும்மா. இனிமே உங்க 2 பேரையும் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் வாழ்க்கையை எப்படி பாத்துக்கணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஏய் ஏய் ஸ்ருதி, அம்மா, யாரோ வந்திருக்காங்க பாருமா. சமந்தி, வணக்கம். வணக்கம் சம்பந்தி. திடீர்னு வந்து ஷாக் கொடுத்துட்டேனா? இல்ல, அவர் வீட்ல இல்ல, அதனாலதான். அதான் நீங்க இருக்கீங்களே. வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. இது என் பொண்ணு ஆர்த்தி. ஓ, வணக்கம் ஆண்டி. வணக்கம் வணக்கம். ஓ, உங்க 2வது பொண்ணு ஆர்த்தியா? ஆமா ஆமா, 2வது பொண்ணு ஆர்த்தி, முதல் பொண்ணு சத்யா. வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன். கல்யாண விஷயம்னா அவர்கிட்டயே பேசிடலாம். இப்ப ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. ஓ அண்ணி, இவங்க வீடு சிதம்பரம் போல இருக்கு. நம்ம வீடுதான் மதுரை. சாரி அண்ணி, சாரி. என்ன சொல்றாங்க எனக்கு புரியல. நம்ம வீட்ல ஆம்பளை ராஜ்யம், அவங்க வீட்ல பொம்பளை ராஜ்யம்னு சொல்றாங்க. இது கூடவா புரியல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நலன் சாருக்கு போன் பண்ணிட்டு தான் வந்தேன். இப்ப வந்துடுறேன்னு சொன்னாரு. சரி சரி, நான் குடிக்க ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன்.
என்ன ஆண்டி பாக்குறீங்க? இல்ல இவ்ளோ பெரிய மீனா இருக்கு. இது வாஸ்து மீன். எங்க பர்மா பஜார்ல வாங்குனதா? ஏய் ஐயோ சாரி அண்ணி, தப்பா ஏதோ கேட்டுட்டேனோ. அங்கெல்லாம் கிடைக்காது ஆண்டி. இது ஃபாரின்ல இருந்து அப்பா ஆர்டர் பண்ணது. இதுக்கு பேரு அரோவனா ஃபிஷ். am I correct? ஆமா ஆண்டி, இது 2 லட்சம் ரூபாய். 2 லட்சமா? இவ்ளோண்டா? இதுக்கே பயப்படுறீங்க? நான் நிஜமான வாஸ்து மீனை வாங்கி மீன் தொட்டியில வளர்க்க ஆர்டர் பண்ணிருக்கேன். அதோட ரேட்டு 50 லட்சம் ரூபாய். ஐயோ இருமா ஒரு நிமிஷமா, எனக்கு அப்படியே தலையே சுத்துது. வாஸ்துப்படி இந்த மீன் வீட்ல வச்சா பணம் நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதான் நிறைய பேர் வளர்க்குறாங்க. அப்பாக்கு இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி சேர்க்கறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட். மாடியில கூட நிறைய ஆர்ட்ஸ் பெயிண்டிங் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. ஓ is it? இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. no thanks. இந்தாங்க நீங்க எடுத்துக்கோங்க. தாங்க தாங்க. தேங்க் யூ. நான் 1-2 தடவை இங்க வந்திருக்கேன். ஆனா வீட்டை முழுசா சுத்தி பார்த்ததே இல்ல. பண்ணி இங்கேயே இவ்ளோ அழகா இருக்கே, மாடி ரூம் எல்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும் போல இருக்கே. அது வந்து மாடியில எனக்கு இந்த மாதிரி கலை பொருட்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நளன் சார் கலெக்ஷனே வச்சிருக்காராமே, அதெல்லாம் நான் பார்க்க வேண்டாமா? ஆர்த்தி வாமா, கொஞ்சம் சுத்தி காட்டு. அண்ணி அவளை ஏன் தொந்தரவு பண்றீங்க? பாவம், நம்மளே போய் மேல போய் சுத்தி பார்க்கலாம். சரி வா. மேல போய் பார்க்கலாம். ஐயோ ஆர்த்தி, என்னடி இவங்க? ஆர்த்தி, என்னடி இவங்க பாட்டுக்கு மாடி ஏறுறாங்க? மாடி ரூம்ல வரதனாவும் தேவியும் இருக்காங்களே. அம்மா, வரதன் மாமா வெளியே போயிருக்காரு. தேவி அக்கா மட்டும் தான் இருக்காங்க. இவங்க அவங்கள பாத்துட்டாங்கன்னா கதை முடிஞ்சது. போய் தடுத்து நிறுத்துங்கம்மா. போறேன். அதை வச்சுட்டு போங்க.